வணக்கம் பக்தர்களே, நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. ஓம் சிவ தந்திரம் சேனலில் சிவபெருமான் வழிபாடு, திருநெறி, பாவாடிகள், ஸ்லோகங்கள், சித்தர் வரலாறுகள் எல்லாம் உங்கள் மனதை தூண்ட வைக்கும் வகையில் பக்தியில் தோயும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் சிவதந்திரம். இன்றைக்கு மிக ஒரு அற்புதமான பதிவு பார்க்க போறோம். சாயா புருஷ தரிசனம் என்பது தன் நிழல் உருவத்தை தானே பார்ப்பதுவாகும். அது எப்படி எனறால், பூமியில் மேடு பள்ளம் இல்லாத சமத்தரையில் காலை 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக தனது நிழலை பார்த்தவாறு நிற்கவும், தனது காலடி 7, 8, 9 அடி தூரத்துக்கு தனது நிழல் படும்போது அந்நிழலை 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் நன்றாக உற்று பார்க்க வேண்டும். கண் இமைக்காமல் பார்த்துவிட்டு அப்படியே தலையை நிமிர்த்தி சுத்தமான நீலவானத்தை பார்த்தால் அங்கே தனது உருவ பிம்பம் தேயன்றும். அது பொன்னிறமாக தெரிந்தால் அதை பார்ப்பவர்க்கு செல்வம் உண்டாகும். வெண்மையாக தெரிந்தால் பிராண பயமில்லை, அயுள் வளரும். கருமையாகத் தெரிந்தால் வியாதிகள் வரும். அந்த உருவத்தில் கை கால்கள் தெரியதிருந்தால் 3 மாதத்தில் மரணம் ஏற்படும். தலையே இல்லாமல் தெரிந்தால் 1 மாதத்தில் மரணம் ஏற்படும். மார்பில் துவாரம் ஓட்டை தெரிந்தால் 6 மாதத்தில் மரணமாவான். உன் உருவ நிழலில் ஏதேனும் குறையாக தெரிந்தால் உனக்கு மரணம் ஏற்படுவது உறுதி. மேலும் மனையான் மணியாள் சாரூபம் பெயால் உன் ரூபத்தை கண்டாயானால் இவ்வுலகில் நீ வெகு காலம் இருப்பது உறுதி. இதே பெயால் 12 ஆண்டுகள் சாயா புருஷ தரிசனத்தை கண்டால் உன் நிழல் உருவம் எப்பயாதும் உன்னை பின்தொடர்ந்து நிற்கும். நீ தூங்கும் பெயாதும் நடக்கும் பெயாதும் உட்கார்ந்திருக்கும் பெயாதும் ஒருவருடன் பேசும் பெயாதும் உண்மையாக உனக்கு வருங்காலத்தை கூறும். உனக்கு வரும் நன்மை தீமைகளை முன்பே சொல்லும். உன் உடம்பு கல் தூண் போலாகும். வையகத்தில் கோடி காலம் இருப்பது உறுதி. நாரும் உடல் அழியாது கோடி காலம் இவ்வுலகில் சமாதியில் இருக்கலாம். சாயா புருஷ தரிசனத்தை கண்டவர்க்கு எல்லாம் சித்தியாகும். அஷ்டமா சித்திகளை அடைவதில் ஐயமில்லை. 12 ஆண்டுகள் இதை கண்டவர்க்கு மட்டுமே இது சித்தியாகும். அப்படி காணாதவர்க்கு விட்டகுறை பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாலும் இது வாய்க்காது. மேலும் இத்தரிசனத்தை கண்டவர்கள் தானும் ஒரு சித்தனை பேயால் மலைகளில் இருக்கலாம். அங்குள்ள தேவ ரிஷிகளை காணலாம். இந்த முறையை தென் திசையில் வாழ்ந்த அகத்தியர் தனக்கு செய்யானதாக கூறுகிறார் பேகர். தனது பேகர் 7000 என்னும் நூலில் இது போன்ற ஆன்மீக பதிவுகள் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வெளியாக மகா குரு நமச்சிவாய பதிவு செய்வார்.